Good morning students, welcome back to Sheba Group of School online class. இந்த வீக் நம்ம ரிவிஷன் வீக்காக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். தட் இஸ் ஆன்கமிங் வீக் உனக்கு மிட் டர்ம் டெஸ்ட் இருக்கிறதால இந்த வீக் நம்ம என்னெல்லாம் படித்தோமோ அதை ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். தட் இஸ் செட் லாங்குவேஜில் ஃபுல்லாகவும் அல்ஜிப்ராவில் சில எக்ஸசைஸும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செட் லாங்குவேஜ். செட் மீன்ஸ் வாட் இஸ் மீன் பை செட்? A set is a collection of well defined objects. ஓகேவா? A set is a collection of well defined objects. இதில் different forms of set இருக்குது. அதில் என்னென்ன ஃபார்ம் சொல்லி பார்த்தோன்னா descriptive form, set builder form and roster formனு இருக்குது. descriptive form அப்படின்னா என்ன அப்படின்னா a set is a descriptive form means is a described in words. வேர்ட்ஸில் describe பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம் ஒன்று கொடுத்துருக்காங்க. A is equal to AEIOUன்னு இப்படி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா த செட் ஆஃப் ஆஃப் வவுல்ஸ் இன் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் அப்படி எழுதினா போதும். த செட் ஆஃப் ஆஃப் வவுல்ஸ் இன் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் இது இஸ் த டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இதே சம்ம நம்ம வந்து செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும் அப்படின்னா செட் பில்டர் ஃபார்ம்ன்றது என்னென்னா டிஸ்கிரைப்டு பை அ ரூல். டிஸ்கிரைப்டு பை அ ரூல் தட் இஸ் அதை எப்படி எழுதுவோம்? இதே சம்முக்கு செட் பில்டர் ஃபார்ம் எப்படி எழுதுவோம்னா A is equal to செட் ப்ராக்கெட் X such that X is a vowels in English alphabet அப்படின்னு போட்டு செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். செட் பில்டர் ஃபார்மாக இருந்துச்சுன்னா the செட்டோட நேம் எழுதி is equal to போட்டு செட் ப்ராக்கெட் போட்டு X such that X is a Xன்றது என்ன கொடுத்துருக்காங்க? AEIOU இல்லையா? அது vowels in the English alphabet. ஸோ vowels in the English alphabetன்னு போட்டு செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணும். அண்ட் தேர்ட் மெத்தட் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னென்னா the given செட்டில் இருக்கிறதெல்லாம் லிஸ்டிங் ஆல் த எலமெண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணி எழுதணும். தட் இஸ் கமா போட்டு ஒவ்வொரு எலமெண்ட்ஸ்க்கு நடுவில் கமா போட்டுட்டு ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் இல்லாமல் எழுதணும். அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது பாரு. அசஸ்மெண்ட்டுன்ட்டும் பிரின்சிபல்ட்டும் எழுதிக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுவோம்? செட் ப்ராக்கெட் போட்டு வர எலமெண்ட்ஸை ஒன் டைம் எழுதணும். எகைன் ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்படி பார்த்தா அசஸ்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது பாரு. ASEMNT அவ்வளோதான். மீதி எலமெண்ட்லாம் ரிப்பீட்டட். ஸோ செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணும். இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். அதே போல் பிரின்சிபல்ன்றது PRINCAL அதான் ரிப்பீட்டட் எலமெண்ட். இந்த ஐயெல்லாம் 2 டைம்ஸ் வருது, அதெல்லாம் ரிப்பீட் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் த ரோஸ்டர் ஃபார்ம். ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட்டு. செட் பில்டர் ஃபார்மு, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மு, ரோஸ்டர் ஃபார்ம். இந்த 3 மெத்தட்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக உனக்கு இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா டிஸ்கிரைப்ட் இன் வேர்ட்ஸ் ஃபார் த கிவன் செட் அண்ட் செட் பில்டர் ஃபார்ம்ஸ் இஸ் யூஸ்ட் to follow the certain rules, and third one roster form means listing all the elements in the given set, no repeated elements. And fourth sum வந்து cardinal numbers na என்னன்னு பார்ப்போம். ரைட்? next cardinal numbers. cardinal numbers na என்ன? counting the elements in the given set. counting the elements in the given set அதான். that is number of elements in the given set is called the cardinal numbers. ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட சம்மில் பாரு, கார்டினல் நம்பர் ஃபைண்ட் த கார்டினல் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு 2 சம் நான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். M is equal to PQRSTU. செட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்றது தேவையில்லை, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்னு சொல்லி பார்த்தோன்னா எம்ன்ற செட்டு கொடுத்துருக்கதோட்டு N of M is equal to how many elements? 1 2 3 4 5 6. So N of M is equal to 6. There are 6 elements contained in the set M. This is the cardinal numbers. Suppose set builder formula கொடுத்துருந்தாங்க, கொடுத்து அதை cardinal numbers-ஆக எழுது அப்படின்னு சொன்னாங்கன்னா சம் எப்படி கொடுத்துருக்காங்க பாரு. P is equal to X such that X is equal to 3n plus 2 where n belongs to whole number and X less than 15 கொடுத்துருக்காங்க. Xன்றது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 3n plus 2-ஆக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் nன்றது எது டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னா that is starting from whole number. n is equal to என்ன வரும்? 0 1 2 3 4 எக்ஸட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து என்னோடது. அண்ட் எக்ஸ் வந்து எதுக்குள்ளே இருக்கணும்? லெஸ் தென் 15க்குள்ளே இருக்கணும்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? n is equal to 0ன்னு ஃபஸ்ட்டு போட்டு பார்க்குறோம். ஏன்னா செட்டுக்குள்ளே என்ன எலமெண்ட் தெரிஞ்சாதான் அந்த எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணி நம்ம கார்டினல் நம்பர் ஆஃப் செட்டுன்றதை கொடுக்க முடியும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? n is equal to 0ன்னு கொடுப்போம். n is equal to 0ன்னு எதில் கொடுப்போம்னா எக்ஸோட டெஃபனேஷன் என்ன இருக்கோ அதில், தட் இஸ் 3n plus 2ல் கொடுப்போம். தட் இஸ் 3 into 0 plus 2. 3 into 0 0. 0 plus 2 is equal to 2. அடுத்த நம்பர் என்ன கொடுப்போம்? n is equal to 1ன்னு கொடுப்போம். 3 into 1 plus 2. that is 3 into 1 3. 3 plus 2 is equal to 5. similarly 2 3 4 அப்படியே கொடுத்துட்டே வருவோம். எது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா எக்ஸோட எலமெண்ட் நமக்கு 15க்கு மேலே போகக்கூடாது. லெஸ் தென் 15 எக்ஸோட எலமெண்ட் எனக்கு 15க்கு மேலே போகக்கூடாது, லெஸ் தென் 15 இருக்கணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னா 15 வர வைக்கப்பா. n is equal to 4ன்னு கொடுத்தா 3 into 4 plus 2 that is 3 4s are 12. 12 plus 2 is equal to 14. அடுத்து 5 கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கேன். 3 into 5 plus 2 3 5s are 15. 15 plus 2 is equal to 17. நமக்கு 15க்குள்ளே தான் வரணும். ஸோ அப்போ நம்மளோட எலமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா P is equal to செட் ப்ராக்கெட்குள்ளே என்னவாக இருக்கும்னா 2 5 8 11 14 என்ன ஆன்சர் வந்துச்சோ அது வரைக்கும் எழுதுவோம். இப்போ கார்டினல் நம்பர் ஆஃப் செட் P என்னவா இருக்கும் அப்படின்னா that is n of P is equal to 1 2 3 4 5 5.
there are 5 elements containing in the set P. அதுக்கு முன்னால் நீ அந்த Pன்ற செட்டுக்குள்ளே என்னலான்றதை கால்குலேஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ கார்டினல் நம்பருக்கு இந்த எக்ஸாம்பிள் போதும். நெக்ஸ்ட்டு பவர் செட்டில் பார்த்துடலாம் ஒரு சம். நெக்ஸ்ட்டு பவர் செட்டில் ஒரு 2 சம் டிஸ்கிரைப் பண்ணுறேன். Power set A is equal to A, B கொடுத்துருக்கேன். That is, how many elements is contained in the set A? 2 elements. அப்போ பவர் செட்னா எத்தனை எலமெண்ட் வரணும் பாரு. பேஸ் 2 போட்டுக்கோ, 2 எலமெண்ட் இருக்குது. 2 power 2 equal to 4. There are 4 செட் உனக்கு இருக்கணும். அந்த 4 செட் எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்றது பாரு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், செட் ப்ராக்கெட் போட்டுக்கோ. செட் ப்ராக்கெட் போட்டு முதல்ல என்ன பண்ணுற அப்படின்னா நல் செட் போட்டுக்கோ. நல் செட் கம்மா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எலமெண்ட்டாக எழுதுகிறேன். ஏன்ற ஒரு எலமெண்ட், நெக்ஸ்ட்டு வந்து பீன்ற எலமெண்ட், அண்ட் லாஸ்ட் வந்து ரெண்டுமே சேர்த்து ஒரு செட்டாக போட்டுட்டு செட் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு ஒரு லார்ஜ் செட் ப்ராக்கெட், எம்டி செட் ஒன்று. எம்டி செட்டை இப்படியும் போடலாம், இல்லைனா பைன்ற சிம்பிள்லையும் போடலாம். ஓகேவா? ஸோ எம்டி செட்டு கம்மா சிங்கிள் எலமெண்ட்டாக போடு. அப்புறம் 2 எலமெண்ட் சேர்ந்து போடு. How many sets are there? 1, 2, 3, 4. There are 4 sets. This is the power set of A, B. Similarly, this another sum 1, 2, 3. இதுக்கு பவர் செட் எப்படி எழுதுவோம்? எத்தனை எலமெண்ட் இருக்குது? 1, 2, 3. 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பேஸ் 2, 3. 2 power 3னா 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8. There are 8 செட் இருக்கணும். 8 செட் எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு ஒரு லார்ஜ் ப்ராக்கெட், ஃபஸ்ட்டு ஒரு எம்டி செட்டு கம்மா, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செட்டில் 1, செகண்ட் செட்டில் 2 அண்ட் தேர்ட் செட்டில் 3. அப்புறம் என்ன பண்ணுவோம்? 2 எலமெண்ட்ஸாக போடுவோம். தட் இஸ் 1, 2ன்னு ஒரு செட்டு, தென் 2, 3ன்னு ஒரு செட்டு, அடுத்து என்ன பண்ணுவோம்? 3, 1ன்னு ஒரு செட்டு. அட் லாஸ்ட் ஃபைனலி என்ன பண்ணுவோம்? 3 எலமெண்ட்ஸ் சேர்த்து ஒரே செட்டாக எழுதுவோம். 3 எலமெண்ட்ஸ்னால் 1, 2, 3 போட்டுட்டு லார்ஜ் பேரந்திசிஸ் செட் பேரந்திசிஸ் ப்ராக்கெட்டை போட்டுரும். திஸ் இஸ் பவர் செட். எத்தனை எலமெண்ட் செட் இருக்குது பாருங்கள்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 செட் இருக்கா? ஸோ பவர் செட் ஆஃப் 3 எலமெண்ட்டுக்கு 8 செட் இருக்கணும். எம்டி செட்டு சிங்கிள் நம்பர்ஸாக 1, அப்புறம் 2 நம்பர்ஸாக 1, ஃபைனலி 3 நம்பர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் சம் கொஞ்சம் வென் டயக்ராம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். வென் டயக்ராமில் ஒரு 3 மாடல் கொடுத்துருக்கேன் நான். A யூனியன் B the whole dash, A intersection B the whole dash, A minus B அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு A யூனியன் B the whole dash அப்படின்னா டேஷ்ன்னு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ஸ் இல்லையா? டேஷ் மீன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ். காம்ப்ளிமெண்ட்ஸ்னால் கண்டிப்பாக பாக்ஸ் போடணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A யூனியன் B போடணும். இது A செட், இது B செட். A யூனியன் B அப்படின்னா ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணணும். உனக்கு கிளாஸில் நடத்திருந்தது நல்லா புரிஞ்சிருந்தால் இது கண்டிப்பாக புரியணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து A யூனியன் Bன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? A யூனியன் B the whole dash காம்ப்ளிமெண்ட்ஸோடு சேர்ந்து போடணும். அப்போது எகைன் மறுபடியும் பாக்ஸ் போட்டு ஏக்கு ஒரு சர்க்கிள், பிக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோ. A யூனியன் B the whole dash அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யாருக்கு மேலே காம்ப்ளிமெண்ட்ஸ் போட்டிருக்கோமோ அந்த செட் அப்படியே லீவ் அவுட் பண்ணிடணும், விட்டுணும். அப்போ A யூனியன் பையே விட்டுணும். A யூனியன் பியை விட்டுட்டோன்னா எங்கே போவோம்னா சர்க்கிளை விட்டு வெளியே போய் ஷேட் பண்ணுவோம். வெளியே அவுட்டரில் ஷேட் பண்ணுவோம். A யூனியன் பையை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக விட்டுணும். இதுதான் A யூனியன் B the whole dash. 2 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து A இன்டர்செக்ஷன் B the whole dashன்னு சிமிலர்லி இதே மாதிரியே தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? காம்ப்ளிமெண்ட்டுன்றதை பார்த்த உடனே ஒரு பாக்ஸ் போட்டுருணும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவோம்? ABன்ற 2 செட்டு போடுவோம். இதுக்கு A இன்டர்செக்ஷன் Bன்ற ஃபஸ்ட்டு பார்ட்டு எடுப்போம். முதல்ல ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். A இன்டர்செக்ஷன் Bனா என்ன? இதுதான் A இன்டர்செக்ஷன் B. ஓகேவா? இப்போ A இன்டர்செக்ஷன் B the whole dash அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பார்ட்டே விட்டுணும். A இன்டர்செக்ஷன் B பார்ட்டே விட்டுட்டோன்னா அதை தவிர மீறி போடணும். ஸோ அப்போ அதுக்கும் வந்து 2 செட்டு A and Bன்னு போட்டுக்கோ. now denoted A intersection B the whole dashன்றதை என்னன்னு வரைய போகிறேன். ஸோ இன்டர்செக்டிங் பார்ட்டை அப்படியே விட்டுட்டு மீதி சர்க்கிளுக்குள்ளேயும் போகலாம், சர்க்கிளை விட்டு வெளியிலையும் போகலாம். பட் எங்கே போகக்கூடாது அப்படின்னா இன்டர்செக்டிங் பார்ட் மட்டும் போகக்கூடாது, அது மட்டும் அப்படியே விட்டுணும். இதுதான் வந்து A intersection B the whole dash. நெக்ஸ்ட்டு வந்து A மைனஸ் பின்னு கொடுத்துருக்கேன். A மைனஸ் பி எப்போ நம்ம டேஷ் காம்ப்ளிமெண்ட்டுன்றதை பார்க்கலையோ அப்போ நமக்கு நீட் நாட் டு ட்ரா த பாக்ஸ் தேவையில்லை. ஜஸ்ட் ஏபின்ற 2 செட்டு போட்டுக்கோ. A மைனஸ் பி அப்படின்னா மைனஸ்க்கு அப்புறம் யார் இருக்காங்களோ அவங்கள அப்படியே விட்டுருணும்னு சொல்லியிருக்கேன். மைனஸ்க்கு அப்புறம் B இருக்காங்க. திஸ் இஸ் A செட் அண்ட் B செட். ஸோ மைனஸ்க்கு அப்புறம் Bனா B செட்டை அப்படியே விட்டுட்டு A செட் மட்டும் போடணும். இதுதான் A மைனஸ் பி. சிமிலர்லி B மைனஸ் A அப்படின்னா என்ன பண்ணுவோம்? B மைனஸ் ஏனா எகைன் மறுபடியும் A செட் ஒரு சர்க்கிள், B சர்க்கிள் ஒரு சர்க்கிள். இது A, இது B தான். B மைனஸ் A மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிறத விடணும்னு சொல்லியிருக்கேன். மைனஸ்க்கு அப்புறம் A செட் இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்லி லீவிங் த செட் A and remaining B set only we have to shade it. இதுதான் ஓகேவா? திஸ் இஸ் வென் டயக்ராம். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். நெக்ஸ்ட் மாடல் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். சிமெட்ரிக் டிஃபரன்ஸோட ஃபார்முலா என்ன? தட் இஸ் A சிமெட்ரிக் B. சிமெட்ரிக் அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும்.
சிமெட்ரிக்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி சிம்பிள். asymmetric b, that is asymmetric b is equal to என்ன எழுதுவாங்கன்னா a minus b யூனியன் b minus a. இதுதான் இதோட ஃபார்முலா. asymmetric b இந்த ட்ரையாங்கிளை சிமெட்ரிக்னு சொல்லுவாங்க. asymmetric b is equal to a minus b யூனியன் b minus a. Here the sum is given p and q set. என்னென்ன செட் கொடுத்துருக்காங்க? p and q. அப்போ find the symmetric difference of p and q ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி எழுதுவோம்? p symmetric q is equal to p minus q union q minus p. இப்படி எழுதுவோமா? instead of a and b க்கு பதிலாக p and q யூஸ் பண்ணிப்போம். p symmetric q is equal to p minus q union q minus p. முதல்ல p minus q னா என்னன்னு கண்டுபிடி. p ஓட செட் என்ன? 2 3 5 7 11 and minus q ஓட செட் 1 3 5 11. மைனஸ்க்கு அப்புறம் என்ன நம்பர் வருதோ அதை அப்படியே லீவ் அவுட் பண்ணிடணும்னு. மைனஸ்க்கு அப்புறம் அங்கே பாரு 3 இருக்குது, நெக்ஸ்ட்டு 5 இருக்குது, நெக்ஸ்ட்டு 11. அது மூணுத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? 2, 7. இதுதான் p மைனஸ் q. சிமிலர்லி அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? q மைனஸ் p. q மைனஸ் p. q ஓட செட் என்னது? 1 3 5 11 மைனஸ் p ஓட செட்டு 2 3 5 7 11. இந்த மைனஸ்க்கு அப்புறம் இருக்க 2 3 5 7 11 வரக்கூடாது நமக்கு. அப்போ என்ன வரும்? 3 கேன்சல் ஆகிடும், 5 போயிடும், 11 போயிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? ஒன்லி 1. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. தட் இஸ் p மைனஸ் க்யூவையும் q மைனஸ் பியும் யூனியன் பண்ணாதான் p சிமெட்ரிக் q கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணால் p மைனஸ் q என்ன வருது? 2, 7 யூனியன் q மைனஸ் p எனக்கு என்ன கிடைச்சது? ஒன்லி 1. ஸோ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் எனக்கு? 1 2 7. There are 3 elements 1 2 7. This is p symmetric q. ஓகேவா? symmetric difference கண்டுபிடிக்கணும்னா the formula is p symmetric q is equal to p minus q union q minus v. ஃபஸ்ட்டு p minus q கண்டுபிடிச்சிரு, then q minus p கண்டுபிடிச்சி இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணனா symmetric differenceோட ஆன்சர் வந்துடும். The next model is cardinal numbers identity யூஸ் பண்ணி, that is formula யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். n of a is equal to 25, n of b is equal to 40, n of a union b equal to 50 and n of b dash equal to 25. Find n of a intersection b and n of u. இதை இந்த ஒரு ரெண்டுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் கார்டினல் நம்பர்ஸில் ஃபார்முலாஸு. n of a union b is equal to நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். n of a plus n of b minus n of a intersection b அப்படின்ற ஒரு ஃபார்முலா நமக்கு நல்லா தெரியும். ஸோ n of a union b ல கொடுத்துருக்க வேல்யூலாம் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். வாட் இஸ் given? n of a union b is equal to 50, n of a is equal to 25 plus n of b is equal to 40 minus n of a intersection b. அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கீப் இட் ஆஸ் இட் இஸ். இப்போ இது 50 is equal to இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 65 minus n of a intersection b. ஸோ இப்போ நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துரு. அப்போ ஆல்ரெடி இங்கே 50 இருக்குது, இந்த 65 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 65 is equal to இங்கே இருக்கிறது மைனஸ் n of a intersection b. ஸோ 50 minus 65 வந்து minus 15 is equal to minus n of a intersection b. ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்கிறதோட்டு கேன்சல் பண்ணிட்டேன்னா ஸோ n of a intersection b the value is equal to 15. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு ஒன். நெக்ஸ்ட்டு வந்து n of u கேட்டிருக்காங்க. n of u அப்படின்னா என்னென்னா that is n of number of elements in the universal set. number of elements in the universal setனா நம்மக்கிட்ட கொடுத்துருக்குது என்னன்னு பாரு, b டேஷ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்? b டேஷ் ஒன்று இருக்குது, b இருக்குது. ஸோ அப்போ நான் n of u எப்படி எழுதுவேன்னா that is number of b ப்ளஸ் நம்பர் ஆஃப் பி டேஷ். அப்படின்னா என்ன அர்த்தம்? பியில் இருக்க எலமெண்ட்டும் இருக்கும், பியில் இல்லாத எலமெண்ட்டும் இருக்கும். இதுதான் யூனிவர்சல் செட்டுன்றதுக்கு ஃபார்முலா இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் பி எவ்வளோ இங்கே இருக்குது? 40. ஸோ 40 ப்ளஸ் பி டேஷ் எவ்வளோ இருக்குது? 25. தட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா 65. ஸோ n of u is equal to 65. ஓகேவா? நெக்ஸ்ட் மாடல் போயிடலாம். நெக்ஸ்ட் அல்ஜிப்ராவில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோ. ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. த ஈக்குவேஷன் இஸ் 4 + 2/5 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x. இதில் வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னால் என்ன நம்பர் இருக்கோ சிம்பிளோட
என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே எழுதணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரோடக்கு முன்னால் நமக்கு என்ன இருக்குது 2/5. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு 2/5. வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுக்கு முன்னால் என்ன நம்பர் இருக்குது சிம்பிளோட -3 இருக்குது. த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3. இந்த மாதிரி ஒரு சம். ஸோ இது இந்த செகண்ட் சம்மில் சொல்லி பார்க்கலாம் எனக்கு அதே மாதிரியே. வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ்ன்னு சொல்லு. 6 - 2x² + 3x³ -√7x கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா இப்படி எழுதணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னால் என்ன இருக்குது எனக்கு -2 இருக்குது. ஸோ இது அப்படியே எழுதணும் -2. வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸுக்கு முன்னால் அது அப்படியே எழுது. ஸோ -√7. த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் -√7. இந்த மாடலில் கூட வரும் நமக்கு. நெக்ஸ்ட் பாரு ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல்ன்ற ஒரு டாபிக் எடுத்துருக்கேன். ரூட்ஸ் அப்படின்னா என்ன? தட் இஸ் கொடுத்துருக்க பாலினாமியல் ஈக்குவேஷனை ஈக்குவல் டு 0ன்னு பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 10x + 9 இஸ் ஈக்குவல் டு 0 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் இதில் இருக்க எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணால் 10x இஸ் ஈக்குவல் டு இந்த 9 இங்கே வந்துச்சுன்னா -9. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -9 இது மல்டிபிள் 10 இங்கே வந்தால் டிவைடட் இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -9/10. சிமிலர்லி இந்த சம் சொல்லி பார்க்கலாம். x + 3 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 3 அங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகிடும் -3. த ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் இஸ் x இஸ் ஈக்குவல் டு -3. அண்ட் தேர்ட் ஒன் பாரு 5x - 6 இஸ் ஈக்குவல் டு 0. 5x - 6 இஸ் ஈக்குவல் டு 0னா 5x இஸ் ஈக்குவல் டு இந்த -6 இங்கே வந்தால் என்ன ஆகிடும் +6. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 5 இந்த இன்ட்டு மல்டிபிள் 5 இங்கே வந்தால் என்ன ஆகிடும் டிவைட் ஆகிடும். 5 × xன்றது மல்டிபிள். ஸோ இங்கே வந்து டிவைட். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 6/5. இந்த மாதிரி சம்ஸ் கூட வரும் ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ரிமைண்டர். Find the remainder when 3x³ - 4x² + 7x - 5 is divided by x + 3 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மாடலில் ஒன்று வரலாம். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் டிவைடட் பை x + 3 அப்படின்னா அது ஈக்குவல் டு 0 போட்டு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ x + 3 இஸ் ஈக்குவல் டு 0னா x இஸ் ஈக்குவல் டு -3ன்னு வரும். த வேல்யூ ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு -3. இந்த -3ன்றதை இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனில் கொண்டு போய் x இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தட் இஸ் 3x³ x இருக்கிற இடத்துல -3ன்னு போட்டால் -3³ -4x² -4 × x² -3 the whole square plus 7x 7 × -3 -5. and then next step என்ன வரும் 3 × -3 the whole cube என்ன வரும் -27 -4 × -3 the whole square வந்து 9 plus into minus minus 7 3s are 21 minus 5. இப்போ எல்லாம் பவர் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் வெளியில் இருக்க நம்பரோட மல்டிபிள் பண்ண போகிறோம். 27 × 3 என்ன வரும் 81. தட் இஸ் 3 27s are 81 plus into minus 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 into plus minus 4 9s are 36 minus 21 minus 5. ஸோ என்னோட நம்பர் இப்போ எனக்கு இருக்கு -81 -36 -21 -5 எல்லாமே மைனஸில் இருக்கிறது. மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணு -81 36 21 5 ஆட் பண்ணு 6 8. ஸோ மைனஸ் எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது 143. ஸோ மைனஸாக இருக்கிறதோடு எல்லாத்துக்குமே மைனஸ் சிம்பிள் போட்டாச்சு அவ்வளோதான். ஸோ -143. ஸோ எக்ஸ் + 3ஆல் டிவைட் ஆகும்போது எக்ஸ் + 3னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3. எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் -3 போட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரும்போது மைனஸ் எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போட்டால் -143ன்னு வரும். திஸ் இஸ் த ரிமைண்டர் ஃபார் திஸ் சம். அண்ட் நெக்ஸ்ட் மாடல் வந்து எக்ஸ்பேண்ட் த ஃபாலோவிங்கில் ஒரு சம் வரும். எக்ஸ்பேண்ட் அப்படின்னா என்னென்னா 2x + 3y + 4z the whole square. This is in the form of a plus b plus c the whole square. That is a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இங்கே ஏன்றது என்ன a is equal to 2x and b is equal to 3y and c is equal to 4z. இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணு. a square plus b square plus c square. That is 2x the whole square plus 3y the whole square plus 4z the whole square plus 2ab. 2 into a என்னது 2x into b 3y plus 2bc. 2 into b வந்து 3y into 4z plus 2ca. 2ca na 2 into c என்னது 4z into a வந்து 2x. that is equal to 2 ஸ்கொயர் பண்ணால் 4 x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 y ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர் ப்ளஸ் அகைன் 4 ஸ்கொயர் பண்ணால் 16 z ஸ்கொயர் பண்ணால் z ஸ்கொயர். தென் மல்டிபிள் ஆல் தீஸ் திங்ஸ் 2 2s are 4 4 3s are 12 x into y xy. and then next term என்ன வரும் 2 3s are 6 6 4s are 24 and y into z yz. at last term
2 4s are 8, 8 2s are 16 is that tax. This is the expand the following. இப்படி தான் நம்ம ஐடென்டி யூஸ் பண்ணி பண்ணுவோம். That is a plus b plus c the whole square யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபார்முலாவில் போயிட்டு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணனா என்னோட ஃபுல் ஆன்சர் எனக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ ஃபார் உன்னோட வந்து 2 மார்க் சம்ஸு இந்த மாடல்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே நீ கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா சம்ஸையும் பார்த்துக்கோ. அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் இன் ஒன் வேர்ட் அப்படின்னா உன்னோட எக்ஸசைஸ் 1.7 செட் லாங்குவேஜில் அதில் ஃபுல்லாகவே நான் என்ன செட் லாங்குவேஜ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ செட் லாங்குவேஜ் ஃபுல்லாகவே நீ பார்த்துக்கணும் ஒன் வேர்டு. அண்ட் அல்ஜிப்ரான்னு சொல்லி பார்த்தோன்னா எக்ஸசைஸ் 3.15 1 to 12 சூஸ் மட்டும் பார்த்துக்கோ. ஏன்னா நம்ம வந்து சிந்தட்டிக் டிவிஷன் வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். ஸோ உன்னோட ஒன் வேர்டும் 1 to 12 தான் இருக்கும். ஸோ ஒன் வேர்டு அண்ட் 2 மார்க்ஸ் எல்லாத்தையுமே ஆன் கம்மிங் ஃபஸ்ட்டு மிட் டெர்ம் டெஸ்ட்டில் நல்லா எழுதி சென்ட் பண்ணு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.